குஜராத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வரும் நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த 44 எம்எல்ஏக்கள் பெங்களூரு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பி பதவிக்கு பாரதிய ஜனதா சார்பில் அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவும், காங்கிரஸ் சார்பில் சோனியா காந்திக்கு நெருக்கமானவருமாக கருதப்படும் அகமது பட்டேலும் போட்டியிடுகின்றனர். இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாகி இருக்கின்றனர். இதனால் காங்கிரசின் பலம் 51ஆக குறைந்திருப்பதால் மாநிலங்களவை தேர்தலில் அக்கட்சிக்கு நெருக்கடி ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. இந்த நிலையில் கட்சி மாறுவதை தடுக்கும் வகையில் காங்கிரசின் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று இரவு பெங்களூருவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். பாரதிய ஜனதாவின் திட்டத்தை தோல்வியடை செய்வதற்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சைலேஷ் வர்மா தெரிவித்துள்ளார். முன்னதாக மாநிலங்களவை தேர்தலில் அமித்ஷாவை வெற்றி பெறச் செய்வதற்காக பாரதிய ஜனதா குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், 10 கோடி ரூபாய் வரை கொடுத்து தங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்து வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர் அபிஷேக் மனு சிங்வி குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.